ரனா ரனா ரனு ரேனா ரே नजरिया लागे नहीं कहीं ओ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு மார்ச் 8, இன்றைக்கி சாட்டர்டே. காலையில் வந்துட்டு வேகமாக சமைக்க எடுப்போ தான் ட்ரெஸ்ஸப் ஆகிட்டு வந்திருக்கேன். அஸ்விதாக்கு மட்டும் ஸ்கூலு, சுபஸ்ரீக்கு வந்துட்டு லீவு. இன்றைக்கி மார்ச் 8 உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்குமே. ஹாப்பி உமன்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். காலையில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ வந்துட்டு வந்தாச்சு. மணி 7:41. கடகடன்னு இப்போ வந்து சமைச்சு பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விடணும். அதாவது அஸ்விதா மட்டும் கொண்டு போய் ஸ்கூலில் விடணும். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் கூட குக்கிங் வந்து எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் இருக்கேன். எனக்கு இப்போ இவளுக்கு லஞ்சுக்கு மட்டும் ஏதாவது வந்து செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு ஐடியாவில் இருக்கேன். வாங்க போயிட்டு இப்போ சமைக்கலாம். சுபஸ்ரீ வந்துட்டு வெளியில் வந்துட்டு வாசக்கூட்டி கோலம் வந்து போட்டுட்ருக்கா. அஸ்விதா ஏதோ அசைன்மெண்ட்லாம் எழுதுறேன்னு சொல்லி என்னத்தையும் புக்கெல்லாம் போட்டு பரப்பி வச்சிட்ருக்கு. சீக்கிரம் எடு, மணி ஆயிடுச்சு. போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும். உங்களை தலை குளிக்கிறியா இல்லை நீ குளிச்சுக்கிறியா? சரி, சீக்கிரம் போ. இப்போ நானும் வந்துட்டு கடைன்னு சமைக்கணும். இன்னைக்கு சன்ஸ்க்ரீமு, அதுக்கப்புறம் இந்த சன்ஸ்க்ரீமு, மாய்ஸ்சரைசரு, அதுக்கப்புறம் சிரம், இது எல்லாமே போட்டிருக்கேன். பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்த்துருக்கேன். ஏன்னா வெயில் பயங்கரமாக இருக்குது. ஸ்கின் வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகுது. அதனால வந்துட்டு இன்றைக்கி எல்லாமே க்ரீம் எல்லாமே வந்து போட்டிருக்கேன். ஸ்கின் கேர் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ கடைன்னு நம்ம வந்து சமைக்க வேண்டியதான். ஆல்ரெடி நேற்று தலை குளித்தனால இன்றைக்கும் வந்துட்டு தலை குளிச்சாச்சுன்னா இந்த காக்கா குளியல் தான். நேற்று வந்து ஷாம்பு போட்டு தலை குளித்தேன். இன்றைக்கி வந்துட்டு சும்மா தலையில் தண்ணியை ஊற்றிட்டு வந்தாச்சு. பாருங்க, வெயில் செம்ம வெயில் போடுதப்பா சாமி. அதனால் இந்த வெயிலுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீம்லாம் வந்து போடுங்க. இல்லாட்டி அப்புறம் கருவண்டு கணக்காக ஆயிடுவோம். நம்ம கறிச்சட்டி மாதிரி ஆயிரும் மூஞ்சி. சரிங்களா? இப்போ நீ ஏன் ஆடிக்கிட்டே இருக்க? போய் கிளம்பு. ஐயா, இது கிளம்பவே கிளம்பாதுங்க. இதில் வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளப்புறக்குள்ளேயும் இப்போ பேசாமல் லீவே விட்டுருக்கலாம். கை கடுக்குது, இப்படி எடுக்க முடியும். பால் வந்துருச்சா? சரி, சந்தோஷம். சரி, வந்துட்டு நேற்று வந்து என்கிட்ட காட்டினேன். அம்மா நான் கோலம் போட்டிருக்கேன், ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டை எடுத்து பார்த்தா உள்ளுக்கு கோலம் மயிலெல்லாம் வந்து போட்டிருந்தேன். இதை தான் நான் நாளைக்கு போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே மார்னிங் வந்துட்டு கோலம் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டா. பெரிய கோலத்தை அங்கே வீட்டுக்கு முன்னாடியும் சின்ன கோலத்தை இங்கேயும் வந்து போட்டிருந்தா. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். சரிங்களா? அந்த கோலத்துல வேறு உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லி எழுதணும் அப்படின்னு வந்து சொன்னேன். இதுக்கு மேலே எங்கே எழுதுவிய? ரோட்டில் எழுதுவிய அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம், எழுத வேண்டாம் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் ரோடுக்காக வண்டி போகும் அப்படிங்கிறனால. அப்புறம் என்னங்க, கிச்சனில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா பாத்திரம் வந்துட்டு விளக்கலை. அது எல்லாத்தையும் விளக்கி எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, எப்போவுமே வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இல்லை அவசரமாக வந்து சமைக்கணும், ஐயோ ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சு வந்துட்டோமே அப்படிங்கிறப்பெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு மைண்டில் வர்றது ஒன்லி தயிர் சாதம். அதுக்கப்புறம் வந்துட்டு மட்டனுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு ரெசிபி அப்படின்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை. அப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு யார் தாயா கண்டுபிடிச்சது அப்படிங்கிற மாதிரி இந்த உருளைக்கிழங்கு கடவுள் வந்து கொடுத்துருக்காரு பாருங்களே. அப்போ செம்ம டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்குங்க. யாருக்கெல்லாம் உருளைக்கிழங்கு தயிர் சாதம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். சாதத்தை கடகடன்னு வடிச்சிட்டு அதில் பால் வந்து ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாதத்தை வந்து நல்லா வந்து கொலைய மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன்.
இன்றைக்கி அஸ்விதா வந்து டிஃபன் பாக்ஸ் வந்துட்டு கழுவலை அந்த மேடம், அதனால் இந்த டிஃபன் பாக்ஸில் வந்து வச்சு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு அவளுக்கு வந்து கொடுத்து விட்டாச்சு. தயிர் சாதம் உருளைக்கிழங்கு அப்படின்னாலே அது அமிர்தம் மாதிரிங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மத்தியானம் எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சோத்து முட்டை மத்தியானம் எப்படா வரும்னு சொல்லிட்டு அந்த தயிர் சாதத்தையும் அந்த உருளைக்கிழங்கையும் சாப்பிடும்போது அடடடடா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேனாமிர்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்கூல் டயத்தில் தயிர் சாதம் உருளைக்கிழங்கு கொண்டு போனோம் அப்படின்னா 11th 12th படிக்கையில் என்னோடய கிளாஸ்மேட் பிள்ளைங்க எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏதாவது வேலையாக வெளியில் வந்துட்டு உட்காந்து படித்தோம் பண்ணணும் அப்படின்னா அதில் 2 நண்டு சிண்டு இருக்குது ஒடியாந்து பார்த்திங்கன்னா யார் டிஃபன் பாக்ஸில் உருளைக்கிழங்கு இருக்கோ அதை எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வர்றதுக்குள்ளேயே அம்மாவும் சூசரியும் சேர்ந்து நாயை வந்து குளியாட்டிட்டாங்க நம்ம சிம்பாவை. சிம்பா பார்த்தீங்களா எப்படி நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா நீ துவைக்கிற கல்லில் போட்டு துவைச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னோட நாயை அப்படின்னு சொல்லி நான் எங்கள் அம்மாட்ட காமெடி பண்ணிகிட்டு இருந்தேன். உமன்ஸ் டே ப்ளஸ் அம்மா அன்றைக்கி வந்திருந்தாங்க. எங்கள் அம்மா வந்துட்டு உமன்ஸ் டே அதனால் வந்துட்டு கேக்கு வந்து எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நானும் எங்கள் அம்மாவுக்கு ஹாப்பி உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை வாங்கியாச்சு. ஹனி கேக்கு, அதுக்கப்புறம் அந்த சாக்லேட் கேக்கு இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இதோடு சேர்த்து பப்ஸு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க, முட்டை பப்ஸு வாங்கின இடத்துல செம காமெடி. அதை தான் வந்து எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, உனக்கு நக்கலியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பப்ஸு நல்ல பப்ஸாக கெட்டு போகலையில அப்படின்னு சொல்லி கேட்டாங்களோ, சுட சுட கொடுத்துருக்காங்க, இதில் கெட்டு போயிருக்கா கெட்டு போகலையான்னு வந்து கேட்டிருக்கு. எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ நக்கல்னு பார்த்திங்கங்க. அதை சொல்லி நாங்கள் காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தோங்க. சரி அது கேட்டனால ஒன்றும் சொல்லலை, நான் இப்போ பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போகிறேன் கெட்டு போச்சுன்னா அதெல்லாம் இப்போ போட்டது எப்படி காக்காடு இப்போதான் கொண்டாந்து போட்டு அடுத்துறேன் உனக்கு சேட்டை கெட்டு போயிருக்கு. கடவுள் ஏமா நாங்க புதுசா வந்து போறதுக்கு தான் கெட்டு போகுது அழி போகுதுன்னு சொல்லிக்கிறோம். சரி இந்தம்மா ரொம்ப விட மாட்டேன். ஃபியூச்சரில் பேசாமல் பப்ஸு கிட்ட வச்சுருமா? இட்லி கடை, ஏபிசி மால்ட்டு கடை, இப்போ பப்ஸு கடை, அடுத்து ஒரு கடையா அப்பா காசாகணும் வச்சுக்கிட்டே இருக்குது ஒரு கடையா. முட்டை பப்ஸ் இல்ல முழு முட்டை வைப்பாங்க, இப்பெல்லாம் அரை முட்டை தான் வைக்கிறாங்க. முழு முட்டை வச்சு சுட்டு தர சொல்லிருக்காங்க. அது பட்ஜெட்டுக்கு பத்தாது, விலைவாசியெல்லாம் ஏறிடுச்சு. முழு முட்டை வைக்கணுமா? யார் யார் பேக்கரி வச்சுருக்கீங்களோ தயவு செஞ்சு பப்ஸில் முழு முட்டை வைங்க, பாதி முட்டை வைக்காதீங்க. என் மகளோட ரிக்வெஸ்ட். ஓகே, வைக்கக்கூடாது. முட்டை ரேட்டு விலை ஏறிடுச்சுல. அதுக்கு இது வேணுமா? ஸ்கூலில் விட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போதே அம்மா வந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் வேலையாக கிளிச்சொல்பட்டி போக வேண்டியது இருந்துச்சு, அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தேன். சுபஸ்ரீக்கு வந்துட்டு பால் வந்து காய்ச்சி கொடுத்துட்டு நானும் அம்மாவும் டீ வந்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மிளகா வேணும் அப்படின்னு சொன்னேன். சுபஸ்ரீ நம்ம செடியில் போய் ஒரு செடியில் இவ்வளோ மிளகா வந்து காய்ச்சிருக்கு பாருங்க, போய் பறிச்சுட்டு வந்துட்டா 2 கப்பு கிட்ட. அப்புறம் அதை வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சிக்கன் கிரேவிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கசகசா வந்து இதில் சேர்த்துட்டு, நெக்ஸ்ட் வந்துட்டு பட்டை, அதுக்கப்புறம் ஸ்டார் அன்னாச்சி வந்து அதை வந்து சேர்த்துட்டு, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சோம்பு வந்து நான் அதில் வந்துட்டு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு பேஸ்ட்டாக வந்துட்டு அரைக்க போகிறோம். லாஸ்ட்டாக பூண்டு வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க, இஞ்சி வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க, நான் இஞ்சி வந்து சேர்த்துக்கல. இதை அரைச்சிட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா பாத்திரம், அதில் வந்துட்டு நம்ம வந்து அரைச்ச பேஸ்ட்டை வந்து போட்டு இதை வந்துட்டு வதங்க விடணும். அம்மா வந்துட்டு வீடு எல்லாமே வந்துட்டு மோப்பு வந்து போட்டிருந்தாங்க. டிவி யார் பார்க்குறானே தெரியல, டிவி எதுவாட்டு ஓடிட்டுருக்கு, லைட் எதுவாட்டு வந்து எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்ருக்கையில் வந்து நான் வந்து அமர்த்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கிச்சனுக்கு வந்தேன். இன்றைக்கி ஆல்மோஸ்ட்டு வீட்டு வேலைகள் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. பாத்திரம் வந்து அம்மா மேலே கவுத்து வச்சுருக்காங்க, இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை கூடையில் வந்து கவுக்கணும். சிக்கன் ஆல்மோஸ்ட் கழுவி வந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மரவள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு வந்தேன், அதையும் வந்து எடுத்து கீழே வந்து வச்சாச்சு. ஒரே மண்ணாக இருந்துச்சு, பயங்கர மண்ணாக. அது வந்து அப்புறம் வெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா சூப்பராக வந்துட்டு போட்டுட்டு இருந்துச்சு. ஆனால் இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்துட்டு வெயில் இல்லை, விட்டு வெயில் வந்து போட்டுச்சு இன்றைக்கி. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, நல்லா இருந்துச்சு கிளைமேட். ஆனால் இன்றைக்கி
அரைச்சி ஊற்றின அந்த வெங்காயம், பச்சை மிளகா, சோம்பு, கசகசா இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் மசாலா தூள் இது எல்லாமே சேர்த்து இதை வந்துட்டு நல்லா வந்து நம்ம வந்துட்டு வதக்கிக்கலாம். பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து சிக்கன் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு லாஸ்ட்டாக தக்காளி வந்து போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கிடலாம். பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கணும் அப்படின்னா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால சொல்கிறேன். இப்போ ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுருந்த சிக்கனை வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சிக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 kg வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த 1 kg சிக்கனை தான் வந்துட்டு இதில் வந்து சேர்த்து நல்லா வந்துட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம். தண்ணியெல்லாம் நான் அந்தளவுக்கு எதுவுமே வந்துட்டு சேர்க்கலை. அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருந்தனால அதுவே அப்படியே வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டு தக்காளி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 தக்காளி கிட்ட நான் வந்து கட் பண்ணிவிட்டு இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு நம்ம அப்படியே வந்து அடுப்பில் மீடியமான ஃப்ளேமில் வந்துட்டு வைக்கணும். ஏன்னா வந்துட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கி அதிலேருந்து தண்ணி வந்துட்டு விடும். அதுவே நம்மளுக்கு போதும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டிங்க அப்படின்னா குழம்பு மாதிரி வந்துட்டு ஆயிரும். இது வந்து கொஞ்சம் செமி கிரேவியாக வந்து வேணும் அப்படிங்கிறனால நான் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டேன். இல்லை உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் கூட நீங்கள் அரைச்சி ஊற்றி அந்த மாதிரி செய்யலாம். இப்போ வந்துட்டு உப்பு வந்து தேவையான அளவு வந்து சேர்த்துட்டு இப்போ இந்தளவுக்கு நல்லா வதங்கியாச்சு. இதுக்கப்புறம் மூடி போட்டு நம்ம மீடியமான ஃப்ளேமில் வைக்க வேண்டியதான். இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா பச்சை புளி ரசம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 டீஸ்பூன் வந்துட்டு மிளகு, 1.5 டீஸ்பூன் வந்துட்டு ஜீரகம் வந்து சேர்த்து இடிக்கல்லில் வந்து நம்ம இடித்து வந்து நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். இடிக்கல்லாம் இதுக்கு பேர் கல்லா அப்படின்னு நீங்களே கேட்பீங்க. அந்த இடிக்கிறதுல வந்து இடித்து நம்ம வந்து பவுடர் ஆக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு எல்லாமே நம்ம வந்து இடிச்சிட்டு நம்ம வந்து சேர்த்தோம் அப்படின்னா தான் டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். மிக்சியில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா அது வந்து பேஸ்ட் மாதிரி ஆயிரும். அது வந்துட்டு டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6லேருந்து 10 சின்ன வெங்காயம் அதையும் இடிச்சிட்டு இதில் வந்து சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா காரத்துக்கு வந்துட்டு நல்ல பச்சை மிளகா வந்து உடச்சிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது நம்ம வீட்டில் வந்து காய்ச்ச பச்சை மிளகா இப்போ தானே சுவசரி வந்து பறிச்சிட்டு வந்து அதில் தான் கழுவிட்டு எடுத்து நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகா கிட்டே சேர்த்துக்கிட்டேன். 4-5 பச்சை மிளகா நல்லா இடிச்சிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்துட்டு இந்த பச்சை மிளகா வந்து அதிகப்படுத்திக்கங்க வேணும் அப்படின்னா. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. இதுவுமே ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பூண்டு வந்து தேவைக்கேற்ப எடுத்து அதையும் வந்து நல்லா இடிச்சிட்டு நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். வேணும் அப்படின்னா நீங்கள் தோலை உரிச்சிட்டு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் தோலை வந்து உரிக்காமல் பூண்டை வந்து இடிச்சிட்டு நான் இதில் வந்து சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதையும் வந்து நல்லா இடிச்சிட்டு நம்ம இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்து கையிலே வந்து நல்லா பிசைஞ்சு புளி வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். அந்த புளியும் இதில் வந்து சேர்த்து நல்லா பிசைஞ்சு அடுப்பில் கொதிக்க வைக்காமல் அப்படியே வச்சு சாப்பிட்றதுக்கு பேர் தான் பச்சை புளி ரசம். நானே வந்து நினச்சேன் பச்சை புளி ரசம் இது வரைக்கும் ட்ரை பண்ணல, சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கம்மா சொல்லிட்டாங்க, நீ என்ன இப்படிலாம் வைக்கிற, கொதிக்க வைக்காமல் நீ வாட்டுக்கு ரசம் வைக்கிற, ஐயோ எனக்கெலாம் வேண்டாப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னோட சின்ன வண்டு இருக்குல்ல அது வந்து போட்டு விட்டுருச்சு. ஆயா இப்படிலாம் வந்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கவே நம்மளுக்கு வந்துட்டு லூஸ் மோஷன் போயிடாயா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட போட்டு விட்டுருச்சு. எங்கள் அம்மா சொல்லிச்சு, ஐயோ அப்போனா எனக்கு வேண்டாம் இந்த ரசம் அப்படின்னு சொல்லி. அடா பாவிகளா, இதோட அருமை தெரியாமல் இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டா சாப்பிடுங்க, இல்லாட்டி தயிரை ஊற்றி சாப்பிடுங்க அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சை புளி ரசத்துக்கு வந்து உப்பு, அதுக்கப்புறம் புளி தண்ணி, எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா வந்து பிசைஞ்சு அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சாச்சு. பச்சை புளி ரசம் ரெடி. இங்கிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சிக்கன் பார்த்திங்க அப்படின்னா செமி கிரேவியாக செய்கிற சிக்கன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் சிக்கன் வந்துட்டு வேகலை. இப்போ தான் வந்து தண்ணி விட்டு வந்துட்டுருக்கு. தண்ணி நான் விடவே இல்லை. பார்த்திங்க அப்படின்னா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியை எவ்வளவு வந்து விட்டுருக்குன்னு பாருங்கள். இப்போ சிக்கன் வந்துட்டு நல்லா வந்துட்டு வேகணும். வெந்து நல்ல செமி கிரேவியாக வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்க வேண்டியதான். இப்போ லாஸ்ட்டாக வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உருளைக்கிழங்கு வந்து போட்டேங்க. எனக்கு உருளைக்கிழங்கு போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கனில். அதனால் ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் கட் பண்ணி இதில் வந்து போட்டுட்டு மீதம் இருந்த கொத்தமல்லி இருந்துச்சு, நம்ம பச்சைப்புளி ரசத்துக்கு மீதம் இருந்த கொத்தமல்லியை வந்துட்டு அதில் லைட்டாக வந்து தூவி விட்டுட்டேன். இப்போ அங்கிட்டு வந்துட்டு அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சு சிக்கன் வந்து வெந்துட்டுருக்கு. இங்கிட்டு வந்து சாதத்துக்கு வந்துட்டு
ஒலை வந்து போட்டாச்சு. அரிசி போட்டு தண்ணி ஊற்றி சாதம் வந்து போட்டாச்சு. சைட் பை வந்துட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்கிற தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் வந்து கழுவி எடுத்து வச்சுட்டு, ஆல்ரெடி அம்மா பாத்திரம் விளக்கி வச்சுருந்தாங்க இல்லையா கிச்சன் மேடையில், அதை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி கூடையில் இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் அந்தந்த பிளேஸில் வந்து அடுக்கி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதை வந்து கீழே வந்து அடிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். விளக்குறது மட்டும் என் வீட்டில் மட்டும் எப்படி தான் வந்துட்டு வருமோ தெரியல. விளக்கிக்கிட்டே இருக்கணும் போருக்கு. நைட்டு பூரா வந்துட்டு விளக்கிக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. உங்கள் வீட்டிலலாம் எப்படி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நானும் ஒரு பாத்திரம் சிங்கிள் இல்லாமல் ஃபுல்லாகவே விளக்கி வச்சாலும் அடுத்த சைடு பார்த்திங்க அப்படின்னா அடுத்து ஒரு பாத்திரம் ஏதாவது ஒன்று அதில் வந்து கிடக்கும். எப்படி தான் இதில் வந்து அடுத்தடுத்து பாத்திரம் வந்து விழுந்துக்கிட்டு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு நாளாவது வந்துட்டு பாத்திரமே இல்லாமல் விளக்குறதுக்கு எந்த ஒரு பாத்திரமே இல்லாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இப்போ வந்துட்டு லஞ்ச் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. சாதம், அதுக்கப்புறம் பச்சைப்புளி ரசம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனில் வந்துட்டு செமி கிரேவி, சிக்கன் கிரேவி வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அம்மாட்ட கொடுத்தோன்னே அம்மா வந்துட்டு இந்த ரசத்தை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் உன் மக எப்படி சொன்னிச்சு அப்படின்னு என்ன சொன்னிச்சு அப்படின்னு கேட்டால், ஆயா இந்த ரசத்தை வந்து சாப்பிட்டினா லூஸ் மோஷன் போகும் அப்படின்னு சொல்லி என் மக வந்து சொல்லியிருக்கு. சின்ன மக சுபஸ்ரீ. நம்மளுக்கு எதிரி வந்துட்டு வெளியில் இல்லைங்க, வீட்டிலே தான் இருக்குது வில்லங்க பிடிச்சதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து நல்லா வந்து சாப்பிட்டோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.